சுமார் 50 பேரின் உயிரை பலி வாங்கிய கள்ள சாராயத்தை விற்றவர் குடும்பத்துடன் நீதிமன்றத்தில் ஆஜர். காக்கிக்கு மத்தியில் திருவனம் முழித்த மனைவி. கோர்ட்டில் நடந்தது என்ன? மொத்த தமிழகத்தையும் முழுக்கிய கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷசாராயம் விவகாரம் பூதாகரம் ஆனதை தொடர்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தீவிரமா எடுக்கப்பட்டு இருக்கு. விஷசாராயம் பருகி உயிரிழந்தவங்க வீட்லயும் விஷசாராயம் விற்கப்பட்டுச்சு. அதுதான் பலி எண்ணிக்கை உயர்ந்ததுக்கான காரணம்னு கண்டுபிடிக்கப்பட்டு சாராயத்தை வித்த கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜுவையும் அவங்களுடைய மனைவி விஜயா மற்றும் தாமோதரன்கிற 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவருடைய வீட்ல இருந்து மெத்தனால் கலந்த 200 லிட்டருக்கும் மேற்பட்ட விஷ சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. இந்த நிலைமையில தான் கண்ணுக்குட்டி, அவங்களுடைய மனைவி விஜயா மற்றும் அவங்களுடைய சகோதரனான தாமோதரன்கிற 3 பேரையும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி 14 நாட்கள் நீதிமன்ற காவல்ல வைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்டவங்களை கடலூர் சிறையில் அடைக்கிறதுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. விஷ சாராயம் குடிச்சு கணவன் மனைவி 2 பேரும் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நேற்று முன்தினம் கருணாபுரத்துல விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை அருந்திய பல பேருக்கு கண்ணெரிச்சல், வயிற்று வலி இந்த மாதிரி உபாதைகள் ஏற்பட்டுச்சு. உடனடியா அவங்க கள்ளக்குறிச்சியில இருக்கிற அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம அடுத்தடுத்து இப்ப வரைக்கும் 35க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. இந்நிலையில ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மற்றும் மனைவி 2 பேர் இறந்திருக்கிற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் குடிச்ச கணவன் சுரேஷ் இறந்து போன நிலையில அதை தொடர்ந்து அவங்களுடைய மனைவி வடிவும் சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிருக்காங்க. கணவன் மனைவி 2 பேருமே இறந்து போன சம்பவம் இப்போ சமூக வலைத்தளங்கள்லயும் பரவிட்டு இருக்கு. விழுப்புரம் மருத்துவக் கல்லூரியில இருந்து 4 சிறப்பு மருத்துவர்களை கொண்ட குழு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. நாட்டையே இந்த சம்பவம் பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. 10 லட்சம் கொடுத்தாலும் பத்தாது சார். அவங்க என்னென்ன கெடுக்கறாங்க, அந்த உயிர் வருமா திருப்பி? காவல்துறை எந்த விதமான முன்னறிவிக்கை எடுக்காத காரணத்தினாலதான் இப்ப இந்த ஊரே கருணாபுரமே சுடுகாடா மாறி போச்சு. கவர்மெண்ட் நல்ல விஷயம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, கெட்ட விஷயத்தான் மூலையில பட்டு தூங்குறாங்க. அது ஏன் அப்படி இருந்து கவர்மெண்ட் சட்டம் எடுத்து பேசணும், எடுத்து கேட்கணும். இது உலகமே பண்ணணும், இது ஒரு வழி காட்டணும். காவல்துறையில ரிப்போர்ட் கொடுக்காம